ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய கத்திரிக்காய் அறுவடையும் உங்கள் செடிங்களுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா செடிங்களுடைய வளர்ச்சியும் அப்பப்போ குரோத்தையும் உங்களுக்கு காட்டினா தான் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம மாடி தோட்டத்தை பராமரிக்கிறதுன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் அந்த மாதிரி நான் வந்து குரோத்தையும் காட்டணும், அறுவடையும் காட்டுறேங்க. ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா குண்டு வெள்ளரிங்க, வெள்ளரி இந்த மாதிரி வெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயிரிட்டுக்கணுங்க. அந்தந்த சீசனுக்கு என்னென்ன காய் வரும் அப்படின்றத பார்த்து நம்ம நட்டு வச்சு நம்ம அதில் இடணுங்க. பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த முறை சூப்பரான அறுவடைங்க. பீட்ரூட் வந்து ஒண்ணுமே எங்க வீட்ல இருக்கிற அளவுக்கு பீட்ரூட் நேத்து கூட ஒரு வீடியோல அறுவடை பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மாரி இன்னுமே பீட்ரூட் நேத்தோட தாங்க பீட்ரூட் அறுவடையே நான் முடிச்சிருக்கேன். அப்படிதாங்க சொல்லணும். ஏன்னா, நேத்து வரைக்குமே என்னுடைய மாடியில பீட்ரூட் நாத்து போட்டு அதில காய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. அந்த அளவுக்கு நம்ம சீசன் இல்லாத செடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் வந்து உங்களுக்கு சீசனே கிடையாதுங்க. அது மாரி நல்ல ஒரு ரகங்க. பாருங்க, பிஞ்சு வெள்ளரியும் இருக்குதுங்க, குண்டு வெள்ளரியும் இருக்குதுங்க. சூப்பரா பாருங்க, பூ பாருங்க நெறைய பிஞ்சோட எடுத்துருக்குது பாருங்க. இது வந்து நம்ம பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா, அழகா வந்து நம்மளுக்கு காய் ஆயிடுங்க. அந்த பிஞ்சாட வரும்போது நம்ம பார்த்து பண்ணி விடணுங்க. அது மாரி பண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து நம்ம எத்தினி பிஞ்சுக்கு பண்ணாலுமே அத்தினி பிஞ்சும் காயா மாறிடுதுங்க. இதுதான் அறுவடைக்கு முதல் காரணங்க. சூப்பரான வெள்ளரிங்க. இந்த முறை வெள்ளரியுமே அவ்வளோ அருமையா அறுவடை பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிறேங்க. பிஞ்சு வெள்ளரியும் சரி, குண்டு வெள்ளரியும் சரி, முலாம்பழமும் சரி, எல்லாமே இந்த முறை வந்து அவ்வளோ செழிப்பா வளர்ந்துருச்சுங்க கார்டன்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்டெயின் பண்ணுறதும் ஒரு வகையில இருக்குதுங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த கொடிய அடிபடாத பார்த்துக்கணும். அந்த இலைங்கள கொஞ்சம் அடியில வந்து பூச்சி தாக்குதல் இல்லாத கட் பண்ணி வளர்க்கணும். அந்த மாரிலாம் நம்ம பண்ணணுங்க. அப்படி பண்ணோம்னா தான், அந்த சத்து வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியா அந்த காய்க்கு மட்டுமே போகுங்க. நம்ம குடுக்குற சத்து அந்த காய்க்கு மட்டுமே போய் சீக்கிரமா நம்மளுக்கு காய் வந்து பெருசா கிடைக்குங்க. அவ்வளோ அருமையான வெள்ளரி செடிங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க. வேணுன்ற விதைங்கலாம் இப்போ ஸ்டாக் இருக்கு. வேணுன்றவங்க நம்பர் குடுத்துருக்கேன் பாருங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டலாக் பார்க்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீக்கங்கா செடிங்க. பீக்கங்காவும் நாத்துங்க இது. நாத்துங்க. சூப்பரா நாத்து வந்து போட்டு வளர்த்திட்டு வரோம் பாருங்க. நாத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பப்ப காய் வந்து குடுக்க ஸ்டேஜ் வரும்போது, அடுத்த நாத்து நம்ம போட்டு வச்சுக்கணுங்க. அப்படி போட்டு வச்சோம்னா தான், அது அறுவடைக்கு முடியவும், இது அறுவடை ஆரம்பிக்கவும் கரெக்ட்டா இருக்குங்க. ஒவ்வொரு கொடியுமே இப்போ ஒரு பீக்கங்கா விதை எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு 5 கொடி 6 கொடி போட்டுக்குங்க. ஒரு வீட்டுக்கு தேவையாக்கிற அளவுக்கு காய் பறிச்சிடலாங்க. 6 கொடி போதுமானதுங்க என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா. ஏன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா, கிலோ கணக்குல காய் இருக்கலாங்க. 6 6 பேக் நம்ம 2 கொடி வளர்த்தனாலும் சரி, இல்ல ஒரு பேக்கு 1 கொடி வளர்த்தனாலும் சரி. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா, 12க்கு 12 எடுத்து நீங்க 1 கொடி வளர்த்தலாங்க. 15க்கு 15 அப்படின்னீங்கன்னா 2 கொடி அழகா வளர்த்தலாங்க. பீக்கங்கா கொடி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, பூசணி கொடிங்களுமே நம்ம வந்து மாடி தோட்டத்துல நான் வளர்த்தி, உங்களுக்கு காய் பறிக்கிறதையும் காட்டியிருக்கிறேங்க. அந்த மாரி கொடி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, 15க்கு 15 பேக் சைஸ் சூப்பரா வளருங்க. கொத்தவரங்காயும் பாருங்க, சூப்பரா அருமையா வளர்ந்து வருதுங்க. பீன்ஸுங்க இது. அருமையான செடிங்க. பீன்ஸும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாடி தோட்டத்துல நான் வந்து விளைஞ்சு, அதுலருந்து தாங்க விதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாரி நம்மளுடைய விதை வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நம்மகிட்ட நான் விளைஞ்சதுலருந்து தாங்க நான் வந்து விதை எடுத்து வச்சிருக்கேன். நல்லா தரமான விதை தாங்க இருக்கும். ஏன்னா விதை வந்து பார்த்தீங்கன்னா, நாமளே விளைஞ்சு நாமளே எடுக்கும்பொழுது, அது வந்து உங்களுக்கு வந்து தரமா வந்து அமைஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம காய வச்சு நம்ம எடுக்கும்போது, நல்ல தரமான விதை நம்மகிட்ட கிடைக்குங்க. சொரக்கா கொடி சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பரான ரகங்க. நெறைய சொரக்கா அறுவடை எடுத்தாச்சுங்க. அதுல வந்து விதையும் எடுத்து வச்சிருக்கிறேங்க. என்னுடைய கார்டன்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டு எரு மட்டும் தாங்க போட்டுட்டு வரேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுங்க. இப்ப நான் வெயில் காலத்துல கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டு எரு போட்டோம்னா செடி ஏதாவது ஆயிடுமோன்னு கொஞ்சம் பயந்து பயந்து தாங்க வெண்டைக்காய் செடிக்கு போட்டு விட்டேன். ஆனா பரவாயில்லைங்க. சும்மா சொல்லக்கூடாது. நல்லா ஆட்டு எரு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் செடிய சூப்பரா தூக்கி விட்டுருச்சுன்னு சொல்லலாங்க. அதாவது இந்த வெயிலுக்கு அது வளரவே இல்லைங்க வெண்டைக்காய் செடி. அதே ஒரு கை வந்து எருவு தூவி விட்டு தண்ணி குடுத்தோம் பாருங்க, அழகா வளர்ந்து இப்ப காய் குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அந்த அளவுக்கு அந்த எருவுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குதுங்க. பாருங்க டபுள் கலர் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொடிய புடிக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. நம்மளுடைய ஆடிப்பட்டம் செடிகள் எப்படி வளர்ந்து நான் எப்படி அறுவடை எடுத்தேன் அப்படின்றது தாங்க இந்த என்னுடைய வீடியோவ லைனா போட்டுட்டு வரேன். பார்த்துட்டு வாங்க. ஏன்னா, ஒரு அறுவடை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அது அது எப்படி வளர்ந்துருக்கும், எப்படி நம்ம அறுவடை எடுத்திருப்போம் அப்படின்றது தாங்க இது முன்னோட்டம் மாரிங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ். அதாவது நான் என்னுடைய கார்டன நானே வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற வீடியோங்க இதெல்லாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பசுமையா, அந்த அளவுக்கு செழுமையா இருக்குதுங்க இந்த செடிங்களும் சரி, இந்த வீடியோஸும் சரி. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச வீடியோஸ் அப்படின்னா, இந்த ஆடிப்பட்டங்க. அவ்வளோ அருமையா செடிங்க வந்து வளர்ச்சியும் சரி, காயும் சரி, அவ்வளோ அருமையா குடுத்துட்டு வந்ததுங்க. எல்லா அவரைக்கொடியுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொடி வந்து புடிக்கிறதுக்கு நான் வந்து நூல் கட்டி விட்டுருக்கிறேங்க.
பாருங்க வாட்டர் ஆப்பிள் செடியுமே பார்த்தீங்கன்னா, அழகா பூ எடுக்குதுங்க. இப்ப கட் பண்ணி விட்டுருக்குறேங்க. அந்த மாரி அப்பப்ப நம்ம ட்ரிம் பண்ணி தாங்க வளர்த்தணும் இத. புதினா பாருங்க எவ்வளோ சூப்பரா அதிலயே பாருங்க தள தள தளன்னு எப்படி இருக்குது பாருங்க. இந்த மாரி இப்ப சைடு சைடு பேக்கில நம்ம வச்சோம்னாவே புதினா நம்ம வீட்டுக்கு தேவையாக்கிற புதினாவ நம்ம வந்து பறிச்சுக்கலாங்க. இந்த பாலக்கீரை உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பாலக்கீரை குடுத்துருச்சுன்னு சொல்லலாங்க. கத்திரிக்காய் பாருங்க சொல்லவே முடியாதுங்க. இந்த கத்திரிக்காய்லாம் வாழ்க்கையில நான் வந்து அ சா சாப்பிட்டதிலயே கத்திரிக்காய் இதுதாங்க அதிகம். அப்படிதாங்க சொல்லணும். எனக்கு வந்து கத்திரிக்காயே பிடிக்காதுங்க. ஆனா வந்து என்னுடைய மாடித்தோட்டத்தில நான் கத்திரிக்காய் விளைஞ்சு நான் சாப்பிட்டு பார்த்த பின்னாடி, அ கத்திரிக்காய் தாங்க அதிகமா பிடிக்குது. அப்படிதாங்க சொல்லணும். எனக்கு கத்திரிக்காயில இப்ப நெறைய டிஷ் செய்யவும் தெரியும். அ அ சாப்பிடுறதுக்கு கத்திரிக்காய் தாங்க ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அந்த அளவுக்கு கத்திரிக்காய், புடலங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பிடிக்காத காய்கள். ஆனா, இப்ப என்னுடைய மாடித்தோட்டத்தில விளைஞ்சதுலருந்து எனக்கு ரொம்ப புடிச்ச காய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்திரிக்காவும், புடலங்காவும் தாங்க. அதாவது அதனுடைய ஃப்ரெஷ்னஸ், அதனுடைய ஹெல்த்து இதெல்லாம் பார்த்ததுலயே எனக்கு அந்த காய் வந்து அவ்வளோ புடிச்சு போச்சுங்க. கொத்தவரங்காயும் சரிங்க, என்னுடைய மாடித்தோட்டத்தில விளைஞ்சதுல பின்னாடி தான் நான் வந்து அதிகமா கொத்தவரங்காயுமே சாப்பிட்டு பழகுனேங்க. அந்த மாரி நெறைய காய் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மாடித்தோட்டம் ஆரம்பிச்ச பின்னாடி தாங்க நான் அதிகமா காய்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். உடம்பும் சரி, நம்மளுடைய மனசும் சரி, ஒரு ரிலாக்ஸுக்கு என்னுடைய மாடித்தோட்டம் உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நிம்மதி குடுத்ததுங்க மாடித்தோட்டம். ஒரு தக்காளி இப்ப ரூ. 40 விக்குது, ரூ. 50 விக்குது அப்டின்னா கூட எனக்கு கவல கிடையாதுங்க. ஏன்னா, தக்காளி நம்மளுடைய மாடி தோட்டத்துல இருக்கிறதுனால, எனக்கு அதக்க பத்தி கவலையும் கிடையாதுங்க. அந்த மாரி எந்த காய் விளையுறது அப்டின்னு சொன்னாலுமே எனக்கு வந்து, சரி பரவால்ல நம்பளுது வந்து காய் விளையுது அப்டின்ற ஒரு நம்பிக்கை வருங்க எனக்கு. நம்ப கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வருங்க. அதுக்கு தான் மாடி தோட்டம் உண்மையிலேயே அவசியமானதுங்க. வாழைக்கர பாருங்க எவ்வளோ சூப்பரா எவ்வளோ செருக்க இருக்குது பாருங்க. உங்களுக்கு அப்டியே மாடி வந்து அப்டியே நான் சுத்தி காமிச்சுட்டு, உங்களுக்கு வந்து நான் அறுவடை காட்டுறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவருங்க. காலிஃப்ளவர் வந்து இந்த முறை விளைஞ்ச மாரி எந்த முறையும் நான் விளையலைங்க. அந்த அளவுக்கு காலிஃப்ளவர் குடுத்துருச்சுங்க. இளம் பேட்ச் பாருங்க சூப்பரா நாத்து ஒவ்வொரு பேக்கும் 2, 2 செடி வச்சிருக்கிறேங்க. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா, 6க்கு 15ங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேக் வச்சிருக்கிறேங்க. அதிலயே பார்த்தீங்கன்னா, நூக்கல் வச்சிருக்கேன். சிகப்பு முள்ளங்கி வச்சிருக்கேன். இந்த மாரி சிகப்பு முள்ளங்கியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பரா இந்த முறை குடுத்ததுங்க. சிகப்பு முள்ளங்கிலே பார்த்தீங்கன்னா, அதிலேயே உங்களுக்கு வந்து காலிஃப்ளவரும் இருக்குதுங்க. ஏன்னா நாத்து எங்கெங்க கேப் இருக்கோ அங்கங்க நான் போட்டு விட்டுருவேங்க. அந்த மாதிரி சூப்பரான செழுமையான செடின்னு சொல்லலாங்க. என்னுடைய மாடித்தோட்டத்துல அவ்வளோ அழகா வளருதுங்க. வாங்க பாலக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம். பாலக்கீரை வந்து என்னுடைய மாடித்தோட்டத்துல ஒரு முக்கிய பங்கு அதுக்குன்னே நான் குடுத்துருக்குறேங்க. ஏன்னா, எனக்கு பாலக்கீரைன்னா அவ்வளோ பிடிக்குங்க. அதில வந்து நெறைய டிஷ் செய்வேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை ஹெல்த்தியானதும் கூடங்க. அதனால தான் நான் பாலக்கீரைய விடாத பயிரிட்டு வரேங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் நம்மளுக்கு வந்து வராதுங்க. இந்த பாலக்கீரைய நம்ம தொடர்ந்து சாப்பிட சாப்பிட அது சரியாகுங்க உடம்புல. அதுக்கு வேண்டி நான் வந்து இந்த பாலக்கீரைய விடாத மாத்தி மாத்தி நான் வந்து இப்ப இது அறுவடைக்கு வருது அப்டின்னா, இன்னொரு பேக் வந்து நான் போட்டு விட்டுருப்பேங்க. அந்த மாரி எல்நாத்து போட்டு விட்டே இருப்பேங்க. அந்த பாலக்கீரைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாடி தோட்டத்துல இருந்துட்டே தாங்க இருக்கும். ஏன்னா, எனக்கு எப்படி சொல்றதுன்னா, கீரை வாரத்துக்கு ஒரு 3 டைம் இல்ல 4 நாள் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு நான் வந்து சாப்பிட்டு வரேங்க. கண்டிப்பா வந்து கீரை சாப்பிட்டே ஆவணுன்றதுனால, வாரத்துக்கு 4 நாளைக்கு கீரை வந்து நான் வந்து எடுத்துக்குவேங்க. அதுக்கு வேண்டி பாலக்கீரையும் ஒரு நாள் கலந்துக்கணுன்றதுக்கு வேண்டி பாலக்கீரை வாரத்துக்கு ஒரு டைம் கலந்துக்குவேங்க. இந்த மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம வந்து சமைச்சோம்னா, எல்லா எல்லா விதமான சத்தும் நம்ம உடம்புக்குள்ள போயிடுங்க. கொஞ்சம் ஹெல்த்தும் கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு வேண்டி, நான் அந்த காய்கறி சமைக்கிறதுலயா இருக்கட்டும், கொஞ்சம் கவனம் அதிகமா குடுப்பேங்க. ஹெல்த்துக்குன்னு கொஞ்சம் கவனம் அதிகமா குடுப்பேங்க. பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிப்பு நல்லா படிக்கணும். அவங்க நல்லா ஹெல்த்தா இருக்கணும் அப்படின்றதுனால, கொஞ்சம் எல்லாமே பார்த்து பார்த்து தாங்க நான் பண்ணுவேன். அதுக்கு வேண்டி தான் இந்த டிப்ஸ உங்களுக்குமே நான் சொல்றேங்க. ஏன்னா, உங்களுக்குமே இது யூஸ் ஆகுற டிப்ஸ் தாங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள், 4 நாள் கட்டாயம் கீரை கலந்துக்கணுங்க. அப்படி இருந்தா தான் கொஞ்சம் டாக்டருக்கு டாக்டர் பக்கம் மாட்டோம். டாக்டர் பக்கம் போக்கூடாதுன்னா, நம்ம இந்த மாரி சாப்பிட்டா தாங்க கொஞ்சம் போகாத பார்த்துக்கலாம். உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு இத பத்தின கருத்து உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய இத உங்ககிட்ட நான் சொன்னேங்க. உங்களுக்கு இதுல எதனா விருப்பம் இருந்தாலும் சொல்லுங்க. நானும் அத ஏத்துக்கிறேன். வீடியோவுக்கு ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சேனல சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலுக்கு அ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்பதான் தொடர்ந்து உங்களால வந்து வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் ஒரு வீடியோ அதில எனக்கு வேற ஏதாவது விஷயம் சொல்லியிருந்திருப்பேன். அது உங்களால கத்துக்க முடியாத போகுங்க. அதனால வீடியோஸ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்தால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. கத்திரிக்காய் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத்தாலியன் பிளாக் பியூட்டி வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. சும்மா குடுத்துட்டே இருக்குதுங்க. இந்த ரகம் உண்மையிலே நல்ல ரகங்க. சொத்தலே கிடையாதுங்க இந்த கத்திரியில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனா ஒண்ணு இத சமைச்சோம்னா 2 டேஸ்ல சமைச்சிரணுங்க. அதுக்கு மேல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கார்ல வருதுங்க. அதாவது கத்திரிக்காய்க்கே உண்டான காரத்தன்மை ஒண்ணு வருங்க அதுல. இந்த இத்தாலியன் பிளாக் பியூட்டில அது ஒண்ணு கவனிக்கணுங்க நாம. நாம இன்னைக்கு சமைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பறிச்சு சமைச்சிடணுங்க. அந்த மாரி இருந்தா டேஸ்ட் சூப்பரா இருக்குதுங்க. 2 நாள் 3 நாள் இப்படி வச்சிருந்து சமைக்கிறதுக்கு இந்த இத்தாலியன் பிளாக் பியூட்டி செட் ஆவலைங்க. நல்லா இல்ல அதுக்கு. டேஸ்ட் மாறுது. பச்சை கத்திரிலாம் ஒண்ணும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அது எப்படி சமைச்சாலுமே சூப்பரா இருக்குதுங்க. பச்சை கத்திரிலாம் அவ்வளோ அருமையா இருக்குதுங்க சாப்பிடுறதுக்கு. வால் கத்திரிங்க இது. பச்சையிலே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குண்டாவும் இருக்குங்க, கொஞ்சம் வாலாவும் இருக்குங்க. மைசூர் கத்திரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீள வாக்குல இருக்குதுங்க. ரொம்பவே நீளங்க அது. ஒல்லியாவும் இருக்கும், நீளமாவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, குண்டு வாலுங்க. அப்படிதான் சொல்லணும் இந்த கத்திரிக்காவ. கத்திரிக்காய்க்கு உண்மையிலே எவ்வளோ பேருங்க, எவ்வளோ ஒரு கத்திரிக்காய்ங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, செரிப்பழம் பறிச்சுக்கலாம். செரிப்பழம் பாருங்க, குருவிலாம் சாப்பிட்டு போய் வச்சிருக்கு. குருவி சாப்பிட்டு விட்டத தாங்க என்னால பறிக்க முடியும். என்னுடைய மாடி தோட்டத்தில குருவிக்கும் எனக்கும் தான் அதிகமான போட்டின்னு எல்லா வீடியோஸிலும் சொல்லியிருக்கேன். நெறைய வீடியோஸ்ல குருவியும் நானும் தாங்க இருக்கோம். ஏன்னா, இப்ப அப்படிதாங்க இருக்கு. வெள்ள நாவல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, சும்மா கொத்தி கொத்தி சாப்பிட்டு போயிடுதுங்க. அதாவது நீ கவர் கட்னாலும் சரி, எது கட்னாலும் சரி, என்னுடைய பங்க நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்ட்டு சாப்பிட்டு போயிடுதுங்க. அதாவது முழுசா சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு கடி கடிச்சிட்டு போயிடுதுங்க. அதாவது எந்த பழம் இனிப்பா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுதுங்களாம். பாருங்க எப்படி கொத்தி வச்சிருக்குது பாருங்க. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. மாடி தோட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குருவிக்கு, அணிலுக்கு, எலிக்கு மீறி போனா இப்ப மயிலும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு மாடிக்கு வந்து இப்ப ஆஃபர் ஜாஸ்தி போயிட்டுருக்குதுங்க. சூப்பரான செரிப்பழங்க. நான் கொஞ்சம் காயோட்டாவே பறிச்சேங்க. ஏன்னா, எனக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி புடிக்குங்க. அதுக்கு வேண்டி கொஞ்சம் கலர் மாறாததுக்கு முன்னாடி நம்ம பறிச்சுட்டோங்க. ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா சூப்பரா இருக்குதுங்க. செரிப்பழத்தில பார்த்தீங்கன்னா, அல்வா செய்யலாம், ஜாம் செய்யலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா இருக்குங்க இதுல. வாங்க வெள்ள நாவல் பறிச்சுக்கலாம். வெள்ள நாவலும் பார்த்தீங்கன்னா, சும்மா சொல்லக்கூடாதுங்க. கொடி அவ்வளோ அருமையா வளர்ந்துருக்குதுங்க. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. வெள்ள நாவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கசப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சைக்கும், வெள்ளைக்கும் கம்பேரிசன் பண்ணீங்கன்னா, வெள்ள நாவல் கொஞ்சம் கசப்பு தன்மை ஜாஸ்தியா தெரியுதுங்க எனக்கு. பச்சை வந்து எனக்கு கசப்பு கம்மியா தெரியுதுங்க. ஆனா நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெள்ள நாவல்ல கசப்பு கம்மி அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, வெள்ள நாவல்ல கசப்பு ஜாஸ்தியா எனக்கு தெரியுதுங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றத கமெண்ட் குடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க அறுவடை பார்க்கலாம். ஒரு வெள்ள நாவல், 2 பச்சை கத்திரி, 3 இத்தாலியன் பிளாக் பூட்டி இருக்குதுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா, 1 கிலோ கத்திரிங்க இதுவே. ஆனா பெரிய பெரிய கத்திரிங்க இதெல்லாம். பாலக்கீரை பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நெறைய பாலக்கீரைங்க. ஒரு பெரிய தட்டுங்க இது. அது ரப்பர பாலக்கீரைங்க. இது ஒரு அருமையான அறுவடை தாங்க. ஏன்னா, நம்மளுக்கு வந்து தோட்டத்த சுத்தி காமிச்சுட்டே உங்களுக்கு வந்து ஒரு குட்டி அறுவடையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க பாருங்க. பாய்.